தர்பூசணியை சாப்பிடுறீங்க, ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நான் அந்த உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க, அவேரா இருக்கீங்களா? புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. அவங்க வந்து நம்மள தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறத நான் கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல, அது ட்ரோல்னா ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல பாட்டு. வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. மியூசிக் ஆரம்பிக்கலாங்களா? சமூகம் ஒரு தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறதே இந்த மாதிரி தவறான பிரபலங்கள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இந்த பக்கம் ஏன் ஒரு சோசியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? குட் கொஸ்டின். நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து மோகனோட டேலண்ட காமிச்சு காப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. பயங்கரமா இல்ல உங்க பிசியோதெரபி மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம் என்ன இருக்கு? ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா, ஏ வந்துட்டாரு திவாகரன்ட்டு. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஆக்டிங் வீடியோ ரீல்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் நடிப்பு அரக்கன். ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. சோசியல் மீடியா பவரை ஒரு ஹானஸ்டான முறையில யூஸ் பண்ணி இது மக்களுக்கு நல்ல விதமா தானே இருக்கு. நான் என் கடமையை தானே செஞ்சேன். ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னா வயிற்று வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். எது நடிக்கணும் எது நடிக்க கூடாதுன்னு சொல்ல தெரியுமானா என்னால தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஆடிஷன் போயிட்டேன். நிறைய அவர் அளவுக்கு தைரியமா என்னால சொல்ல முடியாது. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ப்ரோ எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு. திவாகர் வந்து 5 படம் நடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அவர் நடிச்சது அந்த பையனோட வாய்ப்பு தான். அவன் அந்த கோமாளித்தனத்தை பண்ணல. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்தினாங்களே தவிர மத்த யாரையும் நிறுத்தல. திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறார். இத அவரை பின்தொடர மாணவர்கள் நாம வந்து படிக்க தேவையில்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய கல்விக்கு வந்து யாரோ போராடி இருக்காங்க, அவங்களுடைய தியாகங்களை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்க. நானா என்ன கொடுத்துற நீ ஒரு கோமாளித்தனம் பண்றான்னு தெரிஞ்சு தானே பாக்குறீங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு நடிகர் இருப்பாரு, காமெடி நடிகர் இருப்பாரு. என்ன இது அது மாதிரி அவர் சிரிக்க வைக்கிறாரு, நீங்க பாக்குறீங்க. நீங்க அப்படித்தானே அவரை ஃபேமஸும் பண்றீங்க. அது மூலமா அவர் ஃபேமஸ் ஆகுறாரு, அது மூலமா ஒரு இன்கம் கிடைக்குது, அவர் வளர்ந்துட்டு தானே இருக்காரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட.